இருங்க, நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். இல்ல சிஸ்டர், பரவாயில்ல. எங்க வீட்ல இருந்து யாராவது வந்திருக்காங்களா? எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க, நான் கூட்டிட்டு வரேன். சார், ராசாத்தி கண்ணை முடிச்சிட்டாங்க. அப்படியா? ராசாத்தி கண்ணு முடிச்சிட்டாலாம். நாங்க போய் பார்க்கலாம். போய் பாருங்க சார். வாங்க வா பாரு. வாங்க. ராசாத்தி. ராசாத்தி. படுமா படுமா படுமா. ராசாத்தி பரவாயில்லையா? பரவாயில்ல மாமா. ராசாத்தி. ராசாத்தி. மாமா, இனிய மாமா வரலையா? இனிய இப்போ வந்துருவாமா, கோயிலுக்கு போயிருக்கான். சீக்கிரமா வந்துருவான். இரு இரு, நான் ஃபோன் பண்றேன். மாப்பிள்ள, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது மாப்பிள்ள. இனி அர்ச்சனை மட்டும்தான் பாக்கி. அதையும் முடிச்சிட்டோன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சுரா. சரி மாப்பிள்ள, பண்ணிடுவோம். அப்பாடா, சொல்லுங்கப்பா. இனியா, ராசாத்தி கண்ணு முடிச்சிட்டாடா. அவ கண்ணு முடிச்ச உடனே உன்னதான் கேட்டா. நீ உடனே கிளம்பி வா. ரொம்ப சந்தோஷம்பா, நான் உடனே கிளம்பி வரேன். பாப்பா. என்னாச்சு என்னாச்சு மாப்பிள்ள? மாப்பிள்ள, ராசாத்தி கண்ணு முடிச்சிட்டாடா. மாப்பிள்ள மாப்பிள்ள, எல்லாமே உன் வேண்டுதல் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள வா போலாம். எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. வா, உடனே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம். அழுகிற, அந்த ஐயா சொன்ன பரிகாரத்தினால தானே ராசாத்தி திரும்ப கிடைச்சா. ஐயோ, சந்தோஷத்துல நான் மறந்தே போயிட்டேன் மாப்பிள்ள. அந்த ஐயா மட்டும் இந்த பரிகாரத்தை நமக்கு சொல்லலன்னா ராசாத்தி இப்ப பொழைச்சிருக்கவே முடியாதுடா. நம்ம அவரை பார்த்துட்டே போவோம். வா வா. ஐயா ஐயா, என் பொண்டாட்டி கண்ணு முடிச்சிட்டா ஐயா. ரொம்ப நன்றி. நீங்க இந்த பரிகாரத்தை சொல்லாம இருந்தா நான் இந்த வேண்டுதல் பண்ணிருக்க மாட்டேன். என் ராசாத்தையும் திரும்ப கிடைச்சிருக்க மாட்டா. இல்லப்பா, நான் இல்லைன்னா கூட உனக்கு இந்த விஷயத்தை யாராவது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த விஷயம் இன்னைக்கு நடக்கணும்னு ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அது ஏன் மூலமா உனக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, கடவுள் யாருக்காவது உதவணும்னு நினைச்சிட்டா நேர்ல வரமாட்டாரு, மனுஷ உருவத்துல தான் வருவார். உன் மனைவி கண்மொழிக்க காரணம் உன் உண்மையான பாசமும் அன்பும் நம்பிக்கையும் தான். நீ வச்சிருக்கிற பாசத்தை பார்த்துதான் அந்த கடவுளே இறங்கி வந்து உன் மனைவியை காப்பாத்திருக்காரு. சந்தோஷமா போ, போய் உன் மனைவியை பாரு. ஆனா ஒண்ணு, உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீயும் உன் மனைவியும் இதே மாதிரி ஒற்றுமையா விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழணும். நீ எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கணும்னா உன் நம்பிக்கை முக்கியம், உன் மனைவி மேல உள்ள பாசமும் முக்கியம். போய் உன் மனைவியை பாரு. ரொம்ப நன்றிங்க. ஆகட்டும், நான் வரேன். போயிட்டு வா. வரேங்க ஐயா. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னும் 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம். பாத்துக்கங்க. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. பயப்படாத, உனக்கு ஒண்ணும் இல்ல. உன் நம்பிக்கை வீண் போகலடா. ஆமாப்பா. ராசாத்தி,
எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல? அப்படிலாம் இல்ல. இல்லம்மா, இவன் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்பா, நீ குணமானதுக்கு காரணமே இவனோட வேண்டுதல் தான். ஆமா ராசாத்தி, இனிய உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டா. கோயில் வாசல்ல பிச்சைக்காரங்க கூட உட்கார்ந்து பிச்சைக்கார மாதிரி 3 நாள் சாப்பிடாம உனக்காக பிச்சை எடுத்தாமா. எல்லாருக்கிட்டையும் தானம் வாங்கி அதுல வந்த காசை வச்சு அன்னதானமும் பண்ணாமா. மாமா, எதுக்கு மாமா இப்படி எல்லாம் பண்ணீங்க? இல்ல ராசாத்தி, உனக்கு இப்படி ஆன உடனே என்னால தாங்க முடியல. எப்படியாவது உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன். அப்பதான் ஒரு சித்தர் இந்த பரிகாரத்தை சொன்னாரு. அதான் கண்ணை மூடிக்கிட்டு சரின்னு சொல்லி நல்லபடியா முடிச்சிட்டேன். ஐயோ மாமா, எனக்காக நீங்க பிச்சை இல்லாம எடுத்திருக்கீங்க. என்ன மாமா, நீங்க போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா? மாமா, நீங்க கூட தடுக்கலையா? இதுல நான் தடுக்கிறதுக்கு என்னமா இருக்கு? அவன் பொண்டாட்டிக்காக இதெல்லாம் பண்ணான். நீ நல்லபடியா பொழைச்சு வரணும், அதுதான் எங்களுக்கு முக்கியமா பட்டுச்சு. இருந்தாலும் மாமா, என்னால இதை தாங்க முடியல. ராசாத்தி, நீ அழாதம்மா. இனிய உனக்காக இது என்னம்மா, மலையை உடைச்சு எடுத்துட்டு வான்னு சொன்னா அந்த ஆஞ்சநேயர் மாதிரி மலையவே தூக்கிட்டு வந்துருவாமா. அவ்வளவு பாசமா அவனுக்கு உன் மேல. அம்மா, ஆனா அவன் இப்படிலாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லம்மா. அவன் எல்லாத்தையுமே உனக்காகதாம்மா பண்ணான். எல்லாத்தையும் விட்டுட்டு பிச்சை எடுத்து உனக்காக சாப்பிடாம இருந்தாமா. மாப்பிள்ள, முதல்ல உங்களை நான் என்னவோ நினைச்சேன். ஆனா நீங்க ராசாத்தி மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. சாப்பிடாம இருந்து ஏன் மாமா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க? இதெல்லாம் என்னால தானே. ஹேய் ஷோ, இது பார், என்னைக்கும் எனக்கு நீ மட்டும்தான். உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். என்னைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். என் உயிரை கூட கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு உன்னை பிடிக்கும். என் பொண்ணு மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா மாப்பிள்ள? ஆமாத்த, ராசாத்தினா எனக்கு உயிரை. அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆமா ராசாத்தி, இனியும் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அவ்வளவு பாசம் அவன் மேல. சரியா சொன்ன பாரி. இனிய மட்டும் இந்த வேண்டுதலை நடத்தலனா ராசாத்தி கண் முழிச்சிருக்கவே மாட்டா. அக்கா, இந்த மாதிரி மாமா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. ஆமா, நீ உங்க தம்பி என் மேல இப்படி பாசமா இருக்க சொல்லுங்க. என்னங்கய்யா? வருத்தப்படாதீங்க கோகிலாம்மா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்கலாம், தைரியமா இருங்க. வாங்க. அம்மா,
கண்மணி. இருங்க சார், அவங்களை கொஞ்சம் பேச விடுங்க. கூட்டிட்டு வாயா. அடி பாவி, பெத்த வயிறு பத்தி எரியுதுடி. உன்னை இந்த கோலத்துல பாக்கவா பொத்தி பொத்தி வளர்த்தேன். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த இனியனூர் ராசாத்தையும் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. ஐயோ அம்மா, நீ கத்தி சீன் போடாதம்மா, பேசாம இரு. கண்மணி, பாவம் உங்க அம்மா. நீ உள்ள இருக்கிறத நினைச்சு நினைச்சு துடிச்சு போட்டாங்க தெரியுமா? என்ன இருந்தாலும் பெத்த பாசம் இல்லையாமா? இப்போ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒன்னும் ஆக போறது இல்ல. ஆக வேண்டிய காரியத்தை எல்லாம் பார்க்கணும். நீ கவலைப்படாம இரு கண்மணி, உன்னை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வந்துருவோம். எப்படி வெளியே கொண்டு வருவீங்க அத சொல்லுங்க. அந்த டிரைவர் வேற எனக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்திருக்கானா? மேடம், அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அதுதான் எப்படின்னு கேக்குறேன். கண்மணி, நீ ஏமா அதை பத்தி கவலைப்படுற? அதெல்லாம் ஐயா பார்த்து பாரு. கண்மணி, நீ வெளியே வரதுக்கு உண்டான வேலையெல்லாம் ஏற்கனவே ஐயா பார்த்துட்டாரு. கண்மணி, கண்டிப்பா நீ வெளியில வருவ. எப்படி என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. எல்லாத்தையும் அந்த முருகன் பாத்துக்குவாமா. நீங்க கண்மணியை எப்படியும் வெளியில எடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஐயா. ஆனா எல்லாத்துக்கும் காரணமான அந்த ராசாத்தி அவளுக்கு ஒண்ணும் ஆவலையே. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அந்த குண்டச்சி தூங்கி எந்திரிச்ச மாதிரி கண்ணு முழிச்சு கிழங்கு கணக்கா இருக்கா. அவ முழிச்சு வர வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பல்லாங்குழி விளையாடிட்டு இருந்தியா? என்னடி பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட? நானும் என் சத்துக்கேத்த மாதிரி எவ்வளவோ முயற்சி பண்ணி பாத்துட்டேன். ஆனா அவளுக்கு எல்லாம் நல்லதாவே தான் நடக்குது. எல்லாம் அவ வாங்கிட்டு வந்த வரம் போல இருக்கு. நீ எல்லாம் எதுக்கும் லாய்க்கு இல்லம்மா, தண்ட கருமமா நீ. நான் என்னடி பண்ண முடியும்? அந்த ராசத்திக்கு உண்மையான எதிரியே நான் தான். நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவளை கவனிச்சுக்கிறேன். பாத்தியா மாப்பிள்ள, இந்த கண்மணிக்கு எம்பிட்டு தைரியம் இருக்கணும். அந்த டிரைவர் அவளுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறமும் எம்பிட்டு தைரியமா அவ கோர்ட்ல வந்து நிக்கிறா பத்தியா? விட்ரா, அவங்களாம் அப்படிதான், பாத்துக்கலாம். பாப்பலாம். நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்கள வச்சுக்கிறேன்டா. மேடம், அடுத்தது நம்ம கேஸ் தான், வாங்க உள்ள போயிடலாம். வாங்க. வா. கண்மணி, 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 வாங்க. வணக்கம். செல்வம், செல்வம், செல்வம். வணக்கம் ஐயா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நாம் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற எதுவும் உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை.
நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. யுவர் ஆனர், எனது கட்சிக்காரருக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எனது கட்சிக்காரர் கண்மணி மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர். அதற்கு எந்தவித ஆதாரமோ சாட்சியமோ இல்லை. ஆகவே எனது கட்சிக்காரர் கண்மணியை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். குற்றவாளி கூண்டில் இருக்கும் கண்மணி மீது யாரும் பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தவில்லை. அவர்தான் குற்றத்திற்கு மூல காரணமான முதல் குற்றவாளி என்பதற்கு ஆதாரமாக ராசாத்தி மீது லாரி ஏற்றி கொள்ள முயன்ற டிரைவர் செல்வம் காவல் நிலையத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார். இது காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். யுவர் ஆனர், காவல்துறையின் முதல் அறிக்கையில் உள்ள வாக்குமூலத்தை மட்டும் நம்பி எந்த ஒரு முடிவும் எடுத்துவிட முடியாது. ஆகையால் இப்பொழுது அனைவர் முன்னிலையிலும் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்ய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ மை லார்ட். உண்மையாவே நீங்க கண்மணி சொல்லிதான் ராசாத்தி மேல லாரியை ஏத்துனீங்களா, இல்ல போலீஸருக்கு பயந்து போய் சொன்னீங்களா? நல்லா யோசிச்சு பயப்படாம உண்மையை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த முருகர் துணை இருப்பாரு. சொல்லுங்க. ஆமாங்கய்யா, நாங்க லாரியை தெரியாமத்தான் ராசாத்தி மேல ஏத்திட்டோம். ஆனா போலீஸ் அடிக்கு பயந்து தான் நாங்க இப்படி ஒரு பொய்ய சொன்னோம். என்ன மாப்ள, இவன் நம்ம கிட்ட சொன்னது எல்லாத்தையும் அப்படியே மாத்தி இங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். நோ யுவர் ஆனர், இவங்க பொய் சொல்றாங்க. இந்த விபத்து தெரியாம நடந்தது இல்ல, இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எனது கட்சிக்காரர் ஒரு பாவமும் அறியாதவர். அவருக்கும் இந்த விபத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இதில் அவர் பெயர் ஏன் வந்தது, எப்படி வந்தது என்று கூட தெரியாத ஒரு அப்பாவி அவர். ஆமாங்கய்யா, அவங்க ஒரு பாவமும் அறியாதவங்க. நாங்க தான் தெரியாம இப்படி ஒரு விபத்தை பண்ணிட்டோம். சொல்ல போனா அவங்கள நாங்க முன்ன பின்ன கூட பார்த்தது இல்லைங்கய்யா. அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்க, ஆனா அவங்க பேரை மட்டும் கரெக்டா போலீஸ் கிட்ட எப்படி சொன்னீங்க?